தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து கிருபையின் வார்த்தைகள் மூலம் என்ன கூறுகின்றார் என்றால், நீங்கள் எதிரிகளால் தாழ்த்தப்பட்டு விடுவோமோ, என்னை இப்படி சூழ்ந்து கொண்டு நான் நம்பினவர்கள், நான் உதவி செய்தவர்கள், இப்படி அனைவருமே எனக்கு எதிராக வந்து நிற்கின்றார்களே என்று கலங்கி நிற்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், உன் கலக்கத்தை விட்டுவிடு. நீ இனி வெட்கப்பட மாட்டாய். உன்னுடைய எதிரியை நான் தாழ்த்தி அவர்களை நித்திய இலைச்சையாக அவர்களை பார்க்கின்ற யாவரும், இவர்கள் இப்படி இந்த மனிதனுக்கு, இந்த மனுஷிக்கு இப்படி வேதனையை உண்டாக்கினார்களே, அதனால் தான் இவர்கள் இந்த பாடுகள் படுகின்றார்கள் என்று அவர்களுக்கு நித்திய வெட்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்க போகின்றேன். உன்னையோ உயர்ந்த நிலையில் வைத்து தலை நிமிர செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இனி இந்த உலகில் நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையோ நம்பாதீர்கள். கர்த்தருடைய அன்பு மட்டுமே உண்மை என்று அவரை மட்டுமே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டே இருங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி உங்கள் எதிரியை தாழ்த்தி அவர்களுக்கு நித்திய வெட்கத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ண போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருந்து எங்கள் எதிரிகள் நினைத்த காரியம் வாய்க்காமல் அது அவர்கள் அவமானப்பட்டு நித்திய வெட்கத்தை அவர்களுக்கு உண்டாக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்மையே நம்பியிருக்கின்ற எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியையும் தலை நிமிரச் செய்து எங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும், இனி எந்த மனுஷனையும் நம்ப மாட்டோம், உம்மை மட்டுமே நம்புவோம், உம் கிருபையை மட்டுமே விசுவாசிப்போம் என்று உறுதியெடுக்கின்ற இந்த சகோதரனுக்கும் சகோதரருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் வழங்கி அவர்கள் எழுதிய எதிரிகளை தாழ்த்தி உயர்த்தி ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.